இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சுமூகமாக பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை குழுவை தவிர்த்து மேலிட தலைவர்கள் நேரடியாகவே தங்களது பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. 39 தொகுதிகள் 2 மாநிலங்களவை இடங்கள் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் திமுகவோ 25 தொகுதிகள் 1 மாநிலங்களவை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2 வகையான நிபந்தனைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தாங்க. ஒன்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு என்பதற்கு இடமே இல்லை, ஆட்சியில் பங்குக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருந்தாங்க. நேற்று முன்தினம் கூட அந்த மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது தனித்தும் ஆட்சி அமைப்போம், தனிப்பெரும்பான்மையுடனும் ஆட்சி அமைப்போம், எங்களுடைய ஆட்சி தனித்துவமானதாகவும் இருக்கும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அப்ப ஒரு கட்டத்துல அது ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கையிலிருந்து காங்கிரஸ் பின்வாங்கிட்டாங்க. அதே நேரத்தில் கூடுதல் தொகுதிகள் என்பதில் ஒரு சமரசமற்ற நிலைதான் தொடருது. காங்கிரஸ் கட்சியினர் பல கட்ட சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. அந்த சர்வேக்களுடைய அடிப்படையில் அவர்கள் ஒரு 39 தொகுதிகளை தேர்வு செய்திருக்காங்க. அதாவது அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 39 தொகுதிகள்ல திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்லாத தொகுதிகள், அதே போன்று சிட்டிங் அமைச்சர்கள் இல்லாத தொகுதிகள், அப்படி ஒரு 39 தொகுதிகளுடைய பட்டியல் இருக்கிறது. கூடவே 2 எம்பிக்கள் சீட்டும் கேட்கிறாங்க. இப்போ ஒரு மாநிலங்களவைக்கான தேர்தல்ல மொத்தமா காலியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 இடங்கள்ல அதிமுகவுக்கு 2 சீட்டும் திமுகவுக்கு 4 இடங்களும் வரப்போகுது. அதுல 4ல் 2 இடங்கள் எங்களுக்கு தாங்க, அப்ப நாங்க ஒரு சமரசத்திற்கு வருகிறோம் என்பதாக காய் நிறுத்துறாங்க. ஆனா திமுக அதில் உறுதியாகத்தான் இருக்காங்க தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில். கிட்டத்தட்ட ஒரு 27க்கு மேல் இல்லை என்பதாகத்தான் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புக்கு தரக்கூடிய சமீட்சையாக இருக்கு. நீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பார்க்கலாம். தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணிக்குள்ள வர்றாங்க. சட்டமன்றத்திலே ஓபிஎஸ் ஆதரவாளர் உசிலம்பட்டி ஐயப்பன் போன்றவர்கள் திமுகவை ஆதரித்து பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றே பேசுறாங்க. ஓபிஎஸ் போன்றவர்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரம் கொடுத்து சந்திக்கிறார். இது எல்லாமே காங்கிரசுக்கு ஒரு வகையான செய்தியை தான் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்காங்க. நீங்க 39 கேட்கறீங்க, பட் பழைய வரலாறு இருக்குல்ல, பழைய வரலாறு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 63 இடங்கள் கொடுத்தாங்க. அதுதான் திமுக தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. 63 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. 2016ல 41 இடங்கள் போட்டிடுறாங்க, ஆனா 8 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. 2021 தான் வெறும் 25 இடங்கள்ல போட்டியிட்டப்ப அது 18 தொகுதிகளா வெற்றியா மாறுது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் எப்பொழுதெல்லாம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறி இருக்கு. அந்த பெரிய ரிஸ்க திமுக எடுக்க மாட்டாங்க. அதற்காகத்தான் அவர்கள் தேமுதிகவை உள்ள கொண்டு வருவது, ஓபிஎஸோடு பேசுவது போன்ற பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் காங்கிரசும் இப்பொழுதுக்கு இறங்கி வராது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை இன்னுமே அவர்களுக்கு தாவேக்கா ஒரு வாய்ப்பாக தெரியலாம். அது கடைசியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதில் சமரசமாகிவிட்டாலும் கூட இங்க கூடுதல் சீட்டு கட்சியை வளர்க்கணும். இன்னொன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான டிமாண்ட் இன்னொன்னு இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளை பிரதிநிதித்துவம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சியில ஒரே ஒரு மாநகராட்சி தான் கடந்த இதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அப்ப காங்கிரசுக்கு இப்போதைய கோரிக்கை என்பது இங்க கூடுதல் சீட்டு மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளே கணிசமான இடங்கள். திமுகவுக்கு ரொம்ப நெருக்கடியாக கொடுக்கக்கூடிய இடங்களாக தான் அது இருக்கு. அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை மேல்மட்டத்தில் சமரசம் செய்து விட்டார்கள். கூடுதல் சீட்டு என்பதுல காங்கிரஸ் உறுதியாக இருப்பதனால இதுக்கு இன்னும் சில நாட்களுக்குள்ளாடி இந்த சலசலப்புகள் அடங்கும். அதுவரையும் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் தலையீட்டால் ஆட்சியில் பங்கு என்கின்ற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டிருக்கிறது. ஆனால் 39 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையில் அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். திமுகவும் 25 தொகுதிகள் என்கின்ற தனது முடிவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விரு கட்சிகளுக்கும் இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக பேச்சுவார்த்தை குழுவை தவிர்த்து கட்சியினுடைய மேலிட தலைவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.